மேல இந்த காணொலியை எல்லோருமே ஒரு நிமிடம் பாருங்களேன். எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு இந்த காணொலியை பார்த்ததும். ஏன்னா இரண்டாவது திரு ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம் இருக்குது. ஒருவேளை திரு ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது பஸ் கிஸ் வாங்கி மக்களுக்கு ஃப்ரீயா விட்டாரா அப்படின்ட்டு பார்த்தா சைட்ல தமிழக அரசு பேருந்து எழுதிருக்கு. இதுல ஒரு கேள்வி எழுது என்னன்னா, இத்தனை ஆண்டு கால தமிழகத்தின் அரசியல் ஆட்சியில யாதொரு முதல்வரினுடைய புகைப்படமும் எந்த பேருந்திலும் இடம்பெற்றது கிடையாது. ஆனா இங்க என்னடான்னா பேருந்துல திரு ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம் எதுக்கு நீங்க ஒட்டுறீங்க? அது என்ன உங்க வீட்டு காசா இல்ல நீங்க ஏதாவது வாங்கி விட்டுருக்கீங்களா? அந்த வாகனத்தினுடைய உரிமையாளர் நீங்களா தான் வச்சுட்டு போங்க. தமிழகத்தினுடைய அரசு, தமிழக மக்களினுடைய வரிப்பணத்துல இயங்கக்கூடிய பேருந்தினுடைய முகப்புல உங்களுடைய புகைப்படம் எதற்கு? சரி, இங்க வச்சுக்கிறீங்க. இன்னொரு கேள்வி என்ன, இப்ப தமிழக அரசினுடைய திட்டத்துல உங்க பேர் இருக்குன்னா தமிழக அரசு விற்கக்கூடிய மதுபானம் இருக்குல்ல, அந்த பாட்டில உங்க போட்டோ ஒட்டுங்களேன், நாங்க வரவேற்கிறோம். எல்லாத்தையும் ஒட்டிக்கிறீங்க. ஒரு பேருந்து நிலையம் கட்டினா அது இவங்க அப்பா விட்டு காசு மாரி கலைஞர் பேருந்து நிலையம், முத்தமிழ் அறிஞர் பேருந்து நிலையம் எதுக்கு? அந்த பகுதியில் யாராவது செத்துருப்பாங்க, ஒரு மிக முக்கிய தலைவர்கள் இருப்பாங்க, அவங்கள வைங்க. எங்க பார்த்தாலும் கலைஞர் பேருந்து நிலையம், கலைஞர் யார் வீட்டு காசு? எந்த அடிப்படையில் வைக்கிறீங்க? மக்களினுடைய வரிப்பணத்தில் திட்டங்கள் இங்கே செயல்படுத்தப்படுகிறது. அப்ப அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியவர்களுடைய புகைப்படத்தை போடுங்க, அவங்களுடைய பேர் அங்க வைங்க. உயிர்நீத்த தியாகிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க பேரை வைங்க. அதை விட்டு உங்க அப்பாவுடைய பேர் எங்க பார்த்தாலும் வைக்கிறீங்க. இன்னொன்னு என்னன்னா, அந்த கக்கூஸ் இருக்குல்ல, அதுக்கு வச்சிருங்க கலைஞர் கக்கூஸ். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த டாஸ்மாக் கடைகளுக்கு கலைஞர் மதுபான கடை. அடுத்தது இந்த பாட்டிலுலாம் கலைஞர் மது வீரன் வந்த மாதிரி கலைஞர் மது விநியோகம் அப்படின்னு எல்லா போட்டோலையும் எல்லா இடத்துலையும் வச்சிருங்க. ஒரு பாட்டில் இருக்குதா, இந்தாப்பா திரு ஸ்டாலின் அவருடைய போட்டோ போட்டு விட்டுட்டு போ. எதுலையா உங்க போட்டோ இல்லாம இருக்குது? மக்களுக்கு ஒரு நலத்திட்டம் கொடுத்தா என்னமோ உங்க சொந்த காசு மாரி போடுறீங்க. அடுத்தது இந்த லேப்டாப் கொடுக்குறீங்க புள்ளிகளுக்கு, அதெல்லாம் எதுக்கு நீங்க போட்டோ போடுறீங்க? தமிழக அரசு அப்படின்னாக்கா தமிழக அரசினுடைய அந்த எம்ப்ளாய் மட்டும் தானே இருக்கணும். உங்க அப்பா போட்டோ, உங்க போட்டோ, ஏன் உங்க மகன் போட்டோ, உங்க பேரன் போட்டோ, இன்னும் ஏதோ பிள்ளைகளை சின்னது அதையும் போட்டு போங்க. இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும். அராஜகம் நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் திட்டங்களை போடுவாங்க புகைப்படம். ஆனா இந்த பேருந்துல போடுறது, எல்லா இடத்துக்கும் அவங்க பேரை வச்சுக்கிறது, அவங்க அடையாளத்தை வச்சுக்கிறது எதுவும் கிடையாது. ஒரு பஸ் ஸ்டாண்டை பாக்குறேன், இன்னமும் அந்த பஸ் ஸ்டாண்டு உதயசூரியன் வடிவில் இருக்குது. அது மட்டும் இல்லாம சின்னத்தை போட்டு வச்சிருக்காங்க அந்த பஸ் ஸ்டாண்ட்ல. என்னடான்னு பார்த்தா கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டு. ஒன்றும் புரிய மாட்டாங்குது. இந்த நாட்டையே ஒரு தனியார் மயமாக்கிட்டு இருக்குது இந்த அரசு. நம்மளெல்லாம் நாளைக்கு வித்துட்டு போயிட்டாலும் கொண்டு போயிடுவாங்க வெளிநாட்டுக்கு. எனவே மக்கள் புரிஞ்சிக்கணும், மக்கள் தெரிஞ்சுக்கணும், அறிஞ்சிக்கணும். இந்த ஆட்சி உண்மையாண்மை இவங்க மேல விமர்சனம் வைக்கணுன்றதெல்லாம் எங்களுடைய நோக்கம் இல்லை. ஆனா விமர்சனம் வைக்கக்கூடிய சூழலை உருவாக்கி இருக்கிறார்கள். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நம்மளை புத்தி பதிலித்தவர்களாக இந்த ஆட்சி மாற்றிவிடும்.